ஹலோ கைஸ், வீட்டுக்கு வந்திருக்கோம். தரமான சம்பவம் அப்படின்னா இங்கே ஒரு வேலை நடந்துனுக்குது பாருங்கள். பையன் டிஸ்க்கு கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டான், டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ வெல்டிங் எல்லாம் வச்சு நம்ப வைக்கல, தலைவர் வச்சார். இனியும் வெல்டிங் மிஷின் அங்கே ஒரு வேலை நடந்துனுக்குது, அது ஒரு பக்கம் போட்டோம். இங்கே பாருக்கு டாப்பு யாருக்கு? நம்ம ஈச்சர் தலைவனுக்கு. தலைவன் ஆண்டவே இந்த பாருங்க, அவனே அக்கு வேறு ஆணி வேறு பிடிங்க வச்சுட்டுக்குது பாருங்க. எங்கடா சீட்டியே காணோம், இங்கே பாருங்க ஒரு டயரையே காணோம். இங்கே இருக்கிற டயர் தான், அங்கே இருக்கிற ரிம்மு. இந்த டயர் இன்னொன்று புதுசாக என்ன இருக்குது, அது மாட்டினோம். ரிம்மு டேமேஜ் ஆகிட்டுக்கிறதுனால அது இப்போ ரெடி பண்ணிச்சு. அதை ரெடி பண்ணி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதில் அசம்பிள் பண்ணோம். இதோ இதுக்கு முன்னாடி கூட இதே தான் பண்ணோம், புரியுதா? அது அங்கே அந்த பிஸ்டனில் இது போயிடுச்சுன்னு சொல்லி மாற்றினல. ஸோ அதான் அப்போ கூட இஷ்யூ ஒன்றும் சால்வ் ஆகல. சரி, இப்போயாச்சும் அந்த இஷ்யூவை கிளியர் பண்ணலான்னு மொத்தமாக ரிமூவ் பண்ணி எல்லாம் ஒரு இது பண்ணிச்சு. பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங்கு போயிட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு இது வரும், அந்த ஸ்ப்ரிங்கு போயிட்டு ஸ்ப்ரிங் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி அசம்பிள் பண்ணி பார்ப்போம். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். சால்வ் ஆகலைன்னா இன்னும் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிறோம், தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் வேலை. மறுபடியும் நிறைய வேலை இருக்குது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. வேலையை முடிப்போம். நம்ம தலைவன் பாருங்கள், இப்போ பாருங்கள் அவுட்லுக்லேயும் இப்படி தம்புற பாருங்க. எங்கடா எப்படா காற்றுல நின்றுங்கிறானா டிராக்டரு அப்படின்ற மாதிரி இருக்கிறான்ல தலைவன். அப்படி தான் வேற மாதிரி வா டன் மாதிரி இருப்பார். ஆமாம், கலக்கோட்டை பார் மிஷின் ரெடி பண்ணாங்கப்பா, தரமாக. இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாடுலேஷனில் இருந்துச்சு. இப்போது இன்னொரு மாடுலேஷன், புது மாடுலேஷன், எல்லாமே அப்கிரேடட். நம்ம எந்த இதுவும் இல்லாமல் எல்லாமே மாற்றிச்சு, டிசைனே வேறு. கலக்கோட்டை போகிறது, கலக்கோட்டை இது எல்லாமே டோட்டலி சேஞ்ச் படி. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கலக்கொட்டை எடுத்துன்னு வந்து இது உள்ள இந்த ஹோல்ஸில் போடும். அதெல்லாம் டோர்ஸ்லாம் இருக்குது. இதே டூல்ஸ் போட்டுக்கிறதுக்கு பாக்கெட். இது கலக்கொட்டை போட்டுக்கிறதுக்கு தரமாக வேறு மாதிரி சம்பவம் கைஸ். இந்த வா நம்ம டிலிப்போம். சரி, ஓகே, டடா. வேற மாதிரி ஃபேன், அல்ட்ரா லெஜண்ட் ஃபேன் அண்ட் அல்ட்ரா டாப்பு டிராக்டருக்கு. ஐயோ, இப்போ நம்ம எங்கிறனா நம்ம தலைவங்க எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நேற்று ரிம்மு அவனை இங்கே மாட்டிட்டு அங்கேருந்தானே அந்த தலைவனோட டயரை அங்கே இருக்குது. இப்போது அங்கே மலா கேட்டி போட்டு வச்சுக்கிறான். இவனை இப்போ மாற்றிட்டு லோட் பண்ணி இங்கே வச்சுட்டுக்கிறான். பாருங்கள், 2 நாளாக நம்ம என்ன கஷ்டப்பட்டோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பாருங்கள், இந்த கை நம்ம ஷர்ட்டு பாருங்கள் பாடாப்படுது. நம்ம நிலைமையை பாருங்கள், என்னுடைய நிலைமையை பாருங்கள். ஆனாலே ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் என்ன, வீட்டுக்கு வந்தேன் அவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்ற ஒரு வருத்தம். என்னடா 2 நாள் எப்படா கடந்து போச்சு? 2 நாள் 2 நாள்னா என்ன? நீ காலையில் தானே, நீ
காலையில் வந்தேன்னா எப்போ வந்தேன் நான்? மறந்துவிட்டேன். 2 நாள் சப்பியாக கடந்து போச்சு. ஒரு நாள் அங்கே போச்சு, 2 நாள். ஒரு நாள் காலையிலேருந்து ஃபுல்லாக அந்த அதை கேட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு சரியாக போச்சு. அடுத்த நாள் இன்றைக்கி மல்டி ஒர்க்கு. என்ன ஒரு வேலை இல்லை இப்போது. அங்கே ஃபேன் ஒரு பக்கம் ரெடி பண்ணுக்கிறான் சந்தகான், இந்த பக்கம் டாப் ரெடி பண்ணுக்குது, இந்த பக்கமாக இந்த டிராக்டர் ரெடி பண்ணினுக்குது. மல்டி ஒர்க் படி. எல்லா வேலையும் இந்த வேலை கொஞ்சம், அந்த வேலை கொஞ்சம், அந்த வேலை கொஞ்சம், இந்த வேலை கொஞ்சம், கொஞ்சமாக அட்ராசிட்டி கொஞ்சம் அஞ்செல்லாம் பண்ணது. நம்ம ஃபுல்லு வேலை, ஃபுல்லு தரமான வேலை செஞ்சோம். தினியும் இப்போ போயிட்டு டாப்பெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அவுட்லுக் அவனையும் வீடியோ காட்டுறோம் பாருங்கள். இவனுக்கெல்லாம் இந்த டாப் இல்லை, தச்சு டாப் நம்ம தைச்சது தான், நம்ம கையால் தைச்சது. அதனால தான் இப்படி பழக்குது. தினியாக நம்ம அங்கே இப்போ புதுசாக ரேகிள் பண்ணிக்கலாம், அத்தையும் ஃபிட் பண்ணிட்டு அவுட்லுக் அப்புறமா காட்டுறேன். அதுவும் வேறு மாதிரி இருக்கும் நிஜமாக. இந்த ஏரியா சரௌண்டிங்லேயே எங்கேயுமே அந்த மாதிரி டாப் இருக்காது. அவ்வளோ அட்ராசிட்டியான டாப்பு ரேகில். அதுவும் இது விட்டு பாருங்கள், இந்த விட்டு இது பாதியில் தான் இருக்கும். அது என்ன சொல்கிறேன்னா, இந்த பக்கம் இதுலேருந்து அந்த பக்கம் வெட்கார்டு வரைக்கும் ஃபுல்லாக ஒரு இதுவே உக்காரலாங்க. அவ்வளோ இடங்குது அதில். சரி, அப்புறமா ஃபன் பண்ணுவோம். பாவம்பா எங்கள் செந்து பாயெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்தப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பெயிண்ட் வச்சுக்கிறோம். ஐயோ பாருங்க, பின்னால் பாடியிலேருந்து எல்லாத்துக்கும் பெயிண்ட் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான் செந்துக்கம் கூட. உள்ள தரமான வேலைகள். வீட்டுக்கு வந்தாலே வேலை தான், ஆனாலும் ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேலைங்கள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் அத்துப்படி, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அப்படி பண்ணின்னு கொஞ்சம் பிஸியாக ஓடின்னு இருக்கிறேன், நல்லாயிருக்கும். சும்மா ஃபன் பண்ணுறோம். ஓகே, தினி அவனை இந்த டயரை திரும்பி அங்கே போட்டு அவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தினி அவனுக்கு. ஆனால் என்ன, அந்த டிராக்டர் ஈச்சரில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம், அது எங்கே தான் மிஸ்டேக் ஆகுது, எங்கே தான் பிரச்சனை ஆகுதுன்னு தெரில நம்மளுக்கு. நம்ம இன்னும் அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் ஆகலைல்ல. நம்ம எங்கே இது மேலே நம்ம எங்கன்னா அப்படி எதனா ஒர்க் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஐடியா இருக்கும். நம்மளே அடி குறைட்டி எம்எஸ் குறைட்டி தொட்டுக்கிருந்தாக்கா நம்மளுக்கும் ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஒர்க்குனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக அதை ரெட்டிஃபை பண்ணலாம். லைக் அது டெக்னிக்கல் ஆகுது. ஏன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த டீட்டெயிலாக அது ஒர்க்கிங்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இது பண்ணோம். அது இப்போ இன்ஜின்னு சொல்கிறியா, வண்டி சொல்கிறியா, அசால்ட்டாக சப்போ மேட்டர் சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி பண்ணிடலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எப்படி எந்த இடத்துல எவ்வளோ கேப் வேணும், என்ன ஆகாதுன்ற நம்மளுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு தெரியாதே. அதெல்லாம் ஹைட்ராலிக் சிஸ்டம். அந்த ஒர்க்கிங் எல்லாம் அந்த அதான் நேற்று காமிச்சிங்களா. நேற்று ஒரு வாட்டி அதுக்கு எத்தனை வாட்டி கேட்டி மாட்டேன்னா 5-6 வாட்டி கேட்டி மாட்டேன். என்னத்துக்கு, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மாட்டுறப்போ லைக் அது பொசிஷன் மாறி போச்சு. அங்கே காட்ட முடியாது, இங்கே டிராக்டருக்கு இவங்ககிட்ட காட்டுருவாங்க. அங்கே இப்போ இந்த லிவருக்கு இதெல்லாம் இந்த லிவர் வந்து மேலுக்கு தூக்குனா இந்த ஹைட்ராலிக் இது மேலுக்கு ஏந்துக்கணும். லைக் அது மேலுக்கு ஏந்துக்கணும். தினியும் இப்படி கீழே புல் பண்ணாக்கா இதுவும் கீழே இறங்கணும். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, நேற்று ஒரு ஒர்க்கில் அது பொசிஷன் மாறி போச்சு. அது என்ன பண்ண தெரியுமா, மேலுக்கு தூக்குனாக்கா கீழே இறங்குனா மேலுக்கு ஏறுது. ஐயோ அட்ராசிட்டி பண்ணு. தினியா அந்த ப்ராப்ளத்தை அது எங்கடா மிஸ்டேக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நேரம் போச்சிச்சு. அதுவும் இல்லாமல் 2-3 வாட்டி கேட்டி மாட்டினேன். தட் இஸ் அ லர்னிங் பீரியட் மேன், லர்னிங் டைம். நம்ம கற்றுக்கணும். அவனா பாருங்கள், ஆனாலையும் எதனா ஒரு ப்ராப்ளம் தெம்பிச்சுன்னா அந்த இந்த ப்ராப்ளம் எதனா ஆஸ் எ டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் நம்மலாம் சும்மா ஜென்ரலாக இப்போ எதனா ஒரு வண்டி வேலை செய்யலன்னு ஹாரன் கிளச்சு பிடிச்சாக்கா வண்டி நின்று போகுதுனாக்கா பேசிக்காக சின்ன விஷயம் ஒன்று தெம்பிட்டா கூட ஒரு ஒயர் கனெக்ஷன் நாங்கள் பிடிங்கினுச்சுன்னா
இது மட்டுமே இல்லை, வேறு எதனாக்குதா, வேறு எதனா ரீசனுக்குதா, வேறு எதனா இன்னொரு இடத்துல எதனா லீக்கேஜுக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வந்து யாருனாலே சொல்லுவாங்க ஆளுக்கு கரெக்டாக தெம்புறது அப்படின்னா இன்னும் உள்ளே எதனா ஒன்று பிரச்சனை கொடுக்கலாம், ஆளுக்கு வெளியே தெம்புறது இதுதான் இதை சொல்லுவாங்க. நம்மளும் அத்தையை ரெட்டிஃபை பண்ணக்கூடாது, உள்ள என்ன ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஏதோ புலம்பினுக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி தரமான வேலையில் முடிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் அது டாப்புக்கு கொஞ்சம் இந்த ஸ்க்ரூஸ் பற்றலைனாக்கா அது வாங்கின்னு வரத்துக்கு போய்க்குது. அது வாங்கின்னு வந்ததுக்கப்புறமா ஃபிட் பண்ணி அசம்பிள் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னுக்கிறாங்க. நம்ம அசம்பிள் பண்ணிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் ஒரு செக்கிங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போவோம். இன்றைக்கி வேறு நம்ம தினியும் பெங்களூருக்கு வேறு கிளம்புவோம், பார்ப்போம். டடா, பாய் பாய். எங்கள் தலைவனோட நானும் என்னுடைய தலைவன். சரி, டடா. இது அந்த பார்த்திங்கன்னா வந்து சுற்றுது கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா காடு ரெடி பண்ணணும்னா இருக்குது. அந்த பக்கமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்களா, ஸ்டாண்டு பார்த்தாவே மெரசில் இடுவீங்க. எல்லாமே அல்ட்ரா லெஜெண்டு. இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஃபேன் புயல் வேகத்தில். சரி, டடா காய்ஸ். இன்னும் முடியலை காய்ஸ், இன்னும் அங்கே வேலை நடந்துக்கினே இருக்குது. நம்ம தலைவனை தான் மாட்டியாச்சு. நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இன்னும் டாப்பு ஃபைனலாக அவுட்புட் காட்டலான்னு இருந்தோம், பட் முடியல. அது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. சரி, மீண்டும் பார்ப்போம். இது வரைக்கும் இன்னும் ஒர்க் தான் இருக்குது. ஒன்று நம்மளுக்கும் லேட் ஆகி போதில், ஒன்றும் பெங்களூர் வேலைக்கு ஆகணும். சரி, போய்ட்டு வரோம். டாடா, பாய் பாய்.